ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது saree draping. இதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க, இந்த கீழே வரக்கூடிய இந்த ப்ளீட்ஸ் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளீட் எப்படிங்கிறதோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து saree வந்து இந்த ஷேட் எடுத்திருந்தாலும் என்னோட இன்ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட பார்டர் வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அதே கலர் நம்ம எடுத்தோம்னா நம்ம காலை எங்கேயாவது வெளியில் தெரிஞ்சாலும் ஒரே கலராக இருந்தால் ஒன்றும் தெரியாது. ஒரு வேளை வந்து கான்ட்ராஸ்ட்டாக நான் மேலே இருக்க கலர் போட்டிருந்தேன்னா அது வந்து உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து டக் பண்ணிவிட்டு அழகாக நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஷ்ரிங்க் இல்லாமல் நீங்கள் உங்களோட சாரியை வந்து அழகாக டக் பண்ணிக்கோங்க. இது ஷ்ரிங்க் இருந்ததுனால தான் உங்களுக்கு நடக்கும்போது காலில் தடுக்கிற ப்ராப்ளம் பற்றியும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதனால் இதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு சுற்றிட்டு நம்ம வந்து பல்லுவை வந்து போட்டுடலாம். சிங்கிள் ப்ளீட் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் ப்ளீட்ஸ் எதுவுமே வைக்காமல் ஜஸ்ட் இந்த மாதிரி எவ்வளோ ஃபேப்ரிக் வேணுமோ அதை எடுத்துகிட்டு நான் வச்சுக்கிறேன். இதில் வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் நீங்கள் விடணும் பல்லுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நீ லென்த் வரைக்கும், அதாவது உங்களோட முட்டியோட பின்பகுதியை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லென்த்துக்கு நீங்கள் விட்டுருங்க. அதுதான் வந்து சிங்கிள் ப்ளீட்டுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் மேலே போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பார்டர் வச்சுக்கலாம். இந்த பார்டர் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இது வந்து ஷ்ரிங்க் ஆகாமல் எவ்வளோ கரெக்டாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இது வந்து சில்க் காட்டன், அதாவது சில்க் காட்டனில் சாஃப்ட் சில்க் சாரீ அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் பின் யூஸ் பண்ண சாரீ வந்து ஸ்பாயில் ஆயிரும். நான் ஜஸ்ட் அந்த பார்டர் வச்சுட்டு இதை வந்து டக் பண்ணிக்கிறேன். டக் பண்ணதுக்கப்புறமா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. எல்லாருமே கேட்டிருந்தீங்க. நான் வந்து வயிற்றோட நடுப்பகுதி அந்த இடத்துல என்னோடய கட்டை விரல் வர மாதிரி வச்சுட்டு இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு நான் வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக சென்டராக உங்களுக்கு இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ளீட்ஸாக அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். இது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையுமே வந்து ஹைட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பாட்டமில் வந்து இந்த ஃபால்ஸ் வரும்போது அது அன்இவனாக இருந்ததுன்னா நம்மளோட அந்த ப்ளீட்ஸ் வந்து அழகாகவே இருக்காது. இதுதான் இதோட விஷயம். இந்த டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன். இதை அடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்காமல் ஒன்று விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வந்து விசிறி மாதிரி அடுக்கிட்டு இதை வந்து ஒரு பின் போட்டுக்கோங்க. நீங்கள் பின் போடுறது பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள சாரியை எவ்வளோ தூரம் வரைக்கும் டக் பண்ணுவீங்களோ அதை விட்டுட்டு நீங்கள் பின் பண்ணுங்கள். பின் வந்து உள்ளே போகிற மாதிரி நீங்கள் டக் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இதை உள்ளே டக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ரைட் சைடில் இருக்க அந்த ஃபேப்ரிக்கும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒரே மாதிரி அடுக்கிடுறேன். அடுக்கினதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி வயிற்றோட நடுப்பகுதியை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நடுவில் டக் பண்ணுறதுனால உங்களோட அந்த ப்ளீட்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக தெரியும். இது வந்து சைடில் எங்கேயாவது போயிடுச்சுன்னா அந்த ப்ளீட்ஸோட அழகே வந்து உங்களுக்கு கெட்டு போயிடும். அதுக்கப்புறமா இங்கே ஃபேப்ரிக் பாருங்கள், கொஞ்சமாக தான் வந்திருக்கு. நான் வந்து கரெக்டான அளவு வச்சு எடுத்ததுனால இந்த வழியாக நீங்கள் வந்து இந்த பார்டர் இருக்குது பாருங்கள், இதோட ஃபேப்ரிக் நீங்கள் பிடிச்சி இழுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுக்கும் போது நீங்கள் ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் லேசாக இழுங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து டைட்டாக இருந்தால் அழகாக இருக்கும்னு இழுத்துருவாங்க. பட் அவங்களுக்கு நடக்க முடியாது. அவங்களோட ஷேப்பும் வந்து மாறிடும். அதனால தான் சொல்கிறேன். இந்த இடத்துல டக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பின் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே ஃபேப்ரிக் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா டக் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்தில் அது சில பேருக்கு வந்துடும். இங்கே பின் பண்ணதுக்கப்புறமா இங்கே மீதி எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இருக்க இந்த ஃபேப்ரிக்கை நான் இங்கேயே அப்படியே டக் பண்ணிடுறேன். பின்னாடி வரைக்கும் கொண்டு போகல, எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பார்டர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ சைடில் இந்த ஷ்ரிங்க் எதுவுமே இல்லாமல் அழகாக வந்து இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், எல்லாமே விசிறி மாதிரி அழகாக ஒன்று இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே வரைக்கும் நம்மளால் குனிய முடியாது. யாரோட ஹெல்ப்பாவது நம்ம தேடுவோம். அப்படி இல்லாமல் நீங்களே வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கிடுங்க. அடுக்கினதுக்கப்புறமா இந்த பாட்டம் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வந்து சாரி எந்த டைரெக்ஷனில் நம்ம டர்ன் ஆகிருக்கோ அந்த பக்கமாக இந்த மாதிரி வந்து சுருட்டி விட்டுருங்க. இதனால் உங்களோட சாரீ வந்து ஷ்ரிங்க் ஆகவே ஆகாது. நம்ம சுருட்டி விட்டு அந்த இடம் வந்து அயன் பண்ண மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டும் வந்து தனித்தனியாக அழகாக நிற்கும். இப்போ வந்து நம்மளோட சாரீ ரெடி ஆயாச்சு. இந்த சிங்கிள் ப்ளீட் நம்ம விடும்போது சாரியை வந்து ப்ளவுஸோட பின் பக்கமாக நீங்கள் வந்து பின் பண்ணிவிடுங்க.
எந்த ஷ்ரிங்க்கும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி பின் பண்ணுங்கள். இப்போ சாரீ வந்து நம்ம கையில் வந்து வச்சிட்ருப்போம், அது கீழே விழும், திருப்பி மேலே எடுத்து வைப்போம். அப்போ என்ன ஆகும்னா சாரீ எல்லாமே சுருக்கமாக ஆயிரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ரேண்டமாக கொஞ்சம் ப்ளீட்ஸ் மாதிரி இங்கே வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா அதை வந்து மொத்தமாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணனா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து உள்பக்கமாக ஒரு பின் போட்டு இதை செக்யூர் பண்ணிக்கிறேன். இது என்னோட உடம்புல படாமல் இந்த முந்தானை பகுதியில் மட்டும்தான் நான் வந்து பின் பண்ணுறேன் உள்பக்கமாக. இப்போ நீங்கள் வந்து கையை தூக்கலாம், கையை கீழே போடலாம், அந்த சாரீ வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கவே இருக்காது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் இது. நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ நான் பின்னாடி திரும்புகிறேன் பாருங்கள். நான் வந்து நீ லென்த் வரைக்கும் என்னுடைய முந்தானையை விட்டதுனால அதில் இருக்க அந்த குஞ்சலம் அதோட பாட்டம் இந்த ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லாண்டிங்காக ஒரு மாதிரி அழகாக தெரியுது பாருங்கள். இதே நீங்கள் லென்த்தாக விட்டிங்கன்னா ஃபுல்லாக தரையில் ஃபால் ஆகும், சாரீ அழுக்காகும், சாரியை நீங்களே மிதிச்சுப்பீங்க, சாரியோட ஷேப் தெரியாது, அதில் இருக்க அந்த டாசல் எதுவுமே தெரியவே தெரியாது. ஈவன் வெறும் டிசைன் சிம்பிளாக இருந்தாலுமே அது வந்து தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது சாரீ மடங்கியிருக்கா என்னென்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து பின்னாடி பக்கமாக வந்து சாரியோட பாட்டம் இருக்குது பாருங்கள். அந்த பாட்டம் வந்து உங்கள் காலாலேயே அந்த சாரியை லேசாக மிதிச்சுட்டு இப்படி நிமிந்த மாதிரி நின்றுக்கோங்க. அந்த சாரீ வந்து நல்லா கீழே இறங்கிடும், கீழே பாட்டமில் வந்து மடங்கிக்காமல் இருக்கும். நீங்கள் நடக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சாரீ கட்டுறதுல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.